பசி, தாகம். ஆனால் அதைவிட பெரியது பொறுமை. உடலை அல்ல, மனதை சுத்தப்படுத்தும் ஒரு மாதம். இது சாதாரண நாட்காட்டி மாதம் அல்ல. இது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை மாற்றும் புனித காலம். அதுதான் ரம்ஜான். ரம்ஜான் பசியின் பின்னால் இருக்கும் பெரும் சக்தி. பாலைவன இரவு, நட்சத்திரங்கள் மட்டும் சாட்சி. ஒரு மனிதர், ஒரு குகை, ஒரு வெளிப்பாடு. அந்த இரவு மனித குலத்தின் வரலாற்றை மாற்றியது. அரேபியாவின் மௌனம் நிறைந்த இரவு. ஹீரா குகை. அந்த குகையின் உள்ளே தியானத்தில் மூழ்கியிருந்தார் ப்ராஃபெட் முஹம்மது எஸ்ஏஎல்எஸ். அச்சானக் ஒரு வானத்தூதர், இக்ரா, ஓது. அந்த வார்த்தை உலகத்தை எழுப்பியது. அதுவே குர்ஆன் தொடக்கம். கட்டாயமான நோன்பு. கிபி 624 ஒரு சமூகம் உருவாகிக் கொண்டிருந்தது. அப்போது இறைவனின் கட்டளை வந்தது, உங்களுக்கும் நோன்பு கட்டாயம். அன்று முதல் சூரியன் உதிக்கும் முன் சகூர், சூரியன் மறையும் வரை அமைதி. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, ஆனால் இதயம் நிறைந்த நம்பிக்கை. ஒரு ரம்ஜான் நாள் அதிகாலை அம்மா குழந்தைகளை எழுப்புகிறார். மாலை பேரீச்சை பழம் உடைத்து நோன்பு திறக்கப்படுகிறது. இரவு பள்ளிவாசல் ஒலி முழங்குகிறது. குர்ஆன் ஓசை, மனதை நடுங்க வைக்கும் தராவீஹ் தொழுகை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு மன்னிப்பாக மாறுகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவில் வானம் திறக்கும், தேவதைகள் இறங்கும். ஒரு பிரார்த்தனை, ஒரு கண்ணீர், ஒரு மன்னிப்பு. அந்த இரவு வாழ்க்கையை மாற்றும். வெற்றியின் காலை. 30 நாட்கள் போராட்டம், உள்ளத்தின் மீது வெற்றி. பின்னர் வருகிறது புதிய உடை, அன்பான அணைப்பு. ஈத் முபாரக். அது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது ஆன்பாவின் வெற்றி நாள். ரம்ஜான் பசியை கற்றுக் கொடுக்கும் மாதம் அல்ல, அது பசியின் மூலம் கருணையை கற்றுக் கொடுக்கும் மாதம். அது தவிப்பின் மூலம் நம்பிக்கையை வளர்க்கும் மாதம். அது ஒரு மாதம் அல்ல, ஒரு மறுபிறப்பு. ரம்ஜான் முபாரக். ரம்ஜானில் செய்ய வேண்டியவை: 1. நோன்பு கடைபிடிக்க வேண்டும். வைகரை, அதாவது சகூர் முதல் மாலை இஃப்தார் வரை உணவு, தண்ணீர் தவிர்க்க வேண்டும். நோன்பு உடல் மட்டுமல்ல, மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். 2. அதிகமாக தொழுகை செய்ய வேண்டும். 5 நேர தொழுகையை தவறாமல் செய்ய வேண்டும். இரவில் தராவீஹ் தொழுகை செய்யலாம். 3. குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் இந்த மாதத்தில்தான் அருளப்பட்டது என நம்பப்படுகிறது. தினமும் குர்ஆன் படிப்பது மிகவும் சிறப்பு. 4. தானம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உதவி, உணவு வழங்குதல், ஜகாத் கொடுப்பது முக்கியம். 5. நல்ல எண்ணங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பொறுமை, மன்னிப்பு, அமைதி. குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும். ரம்ஜானில் செய்யக்கூடாதவை: 1. நோன்பு நேரத்தில் சாப்பிடுதல் அல்லது குடித்தல் அவசியமில்லாமல், நோன்பை உடைக்கும். 2. கோபம், சண்டை, திட்டுதல், சண்டையிடுதல் தவிர்க்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. 3. தவறான விஷயங்களில் நேரம் வீணாக்குதல், ஒழுக்கமற்ற உள்ளடக்கம் பார்க்கக்கூடாது. தீய பழக்கங்கள், புகை, மதுபானம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 4. பொய், ஏமாற்றம், வர்த்தகத்தில் ஏமாற்றுதல், வஞ்சரம் பண்ணக்கூடாது. ரம்ஜானின் நோக்கம் உடலை மட்டுமல்ல, இதயத்தையும் சுத்தப்படுத்துவது, ஏழைகளின் பசியை உணர்வது, இறைவனுக்கு அருகில் செல்லும் ஆன்மீக பயணம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.